யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம். 1. கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாயிருப்பான். வசனம் 2. நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரர்களே தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடவும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். வசனம் 3. நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். வசனம் 4. பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேலின் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். வசனம் 5. நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரர்கள் அவர்களை நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர்கள் அறிவார்கள் என்றார். வசனம் 6. மோசே ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். வசனம் 7. அவர்கள் பார்வோனுடனே பேசும்போது மோசேயுக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாயிருந்தது. வசனம் 8. கர்த்தர் மோசேயை ஆரோனையும் நோக்கி, வசனம் 9, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் கட்டுங்கள் என்று பார்வோன் அவர்களுடனே சொன்னான். அப்பொழுது நீங்கள் ஆரோனை நோக்கி, உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். வசனம் 10. மோசே ஆரோனும் பார்வோனிடத்திலே போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாக அவன் ஊழியக்காரர்களுக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. வசனம் 11. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரர்களையும் அழைப்பித்தான். எகிப்தில் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தைகளினாலே அப்படியே செய்தார்கள். வசனம் 12. அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோதோ அவைகள் சர்ப்பமாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களோ விழுங்கிற்று. வசனம் 13. கர்த்தர் சொல்லியிருந்தபடியே பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற்று போனார்கள். வசனம் 14. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்கள் விடமாட்டேன் என்கிறார்கள். வசனம் 15. காலம் நீங்கள் பார்வோனிடத்திற்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். நீ அவனுக்கு எதிராக நதியோரத்திலே நின்று சர்ப்பமாக மாறின கோலையே உன் கையிலே பிடித்து கொண்டு. வசனம் 16. அவனை நோக்கி, வனாந்தரத்திலே எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களையே அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயனுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்திற்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீ கேளாமற்று போனீர். வசனம் 17. இதோ என் கையிலே இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேலே அடிப்பேன், அப்பொழுது அது இரத்தமாய் மாறி. வசனம் 18. நதியிலே இருக்கிற மீன்கள் செத்து நதி நாறிப்போவும், அப்பொழுது நதிகள் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர்கள் குடிக்காமல் அரசிப்பார்கள். அதனாலே நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். வசனம் 19. மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடத்திலே உன் கோல்களை எடுத்துக்கொண்டு எகிப்து நீர்நிலைகளாகிய அவர்கள் வயல் நிலங்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீரை நிற்கிற எல்லா இடங்களின் மேலும் அவைகளை இரத்தமாகும்படிக்கு உன் கையை நீட்டி, அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மாற பாத்திரங்களினாலும் பாத்திரங்களினாலும் இரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். வசனம் 20. கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் ஊழியக்காரர்களின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரில் அடித்து நதியில் உள்ள தண்ணீர்கள் எல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. வசனம் 21. நதி மீன்கள் செத்து
நதி நாறிப் போயிற்று. நதியிலே தண்ணீர் குடிக்க எகிப்தியருக்கு கூடாமற்று போயிற்று. எகிப்து தேசமெங்கும் இரத்தமாயிருந்தது. வசனம் 22. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரத்தை நாள் எப்படி செய்தார்கள்? கர்த்தர் சொல்லியிருந்தபடியே பார்வோன் இருதயம் கடினமாய்ப்பட்டது. அவர்களுக்கு செவிகொடாமற்று போனார்கள். வசனம் 23. பார்வோன் இதை சிந்தியாமல் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். வசனம் 24. நதியின் தண்ணீர் குடிக்க உதவாதபடியால் குடிக்கத்தக்க தண்ணீர்களுக்காக எகிப்தியர்கள் எல்லோரும் நதியோரத்திலே ஊற்றி தோண்டினார்கள். கர்த்தர் நதியை அடித்த 7 நாள் ஆயிற்று.